வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கனடாவினுடைய ஏர் ஃபோர்ஸஸ், அதாவது கனடாவினுடைய வான்படையினுடைய விமானங்கள் முதன்முறையாக காசாவினுடைய வான் எல்லையிலே பறப்பு செய்திருக்கின்றன. ஏன் பறப்பு செய்திருக்கின்றன என்று பார்த்தால், 10,000 கிலோகிராம் பெறுமதியான 10,000 கிலோகிராம் பெறுமதியான அத்தியாவசியமான உணவுப் பொருட்களோடு பசி பட்டினியோடு வாடி வதங்கிய காசா மக்களை நோக்கி வான்பரப்புக்கு நேரடியாக கனேடிய விமானங்களினுடைய பறந்து சென்று அதை வானத்திலிருந்து பரசூட் மூலமாக வாரி இறைத்திருக்கின்றன. சர்வதேச தேசிய ஊடகவியலாளர்களையும் அது கூட்டி சென்றிருக்கின்றது, அந்த விமானத்தில் அழைத்து சென்று அந்த பதிவுகளை செய்தியாக்குவதற்காக. இந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்க வேண்டும் என்றால், அமெரிக்காவும் கனடாவும் ஒரு இரட்டை குழந்தைகள் போல இரண்டுமே ஒரே முடிவுகளை எடுக்கக்கூடிய நாடுகள். அந்த வகையிலே இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடுகளாக இருந்ததில் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு, அதிபராக வந்ததற்கு பிறகு சர்வதேச அரசியலில் ஒரு மேற்கத்திய நாடுகள் சார்ந்த கடும் போக்கு, வரி விதிப்புகள் சம்பந்தமாக ஒரு கடும் போக்கு நிலவிய காரணத்தினால் இன்றைய UK, பிரான்ஸ், கனடா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வேறு ஒரு உலக ஒழுங்கில் இயங்குவது, அமெரிக்காவை விலத்தி வேறொரு உலக ஒழுங்கில் இயங்குவது பற்றி புலனாகின்றது. Fly over Gaza for the Canadian Armed Forces, a Hercules C-130 carrying nearly 10 tons of food aid, strapping down life-saving food for people trapped at their breaking point. Boxes full of tins of fish, pasta, rice, oil. One box could sustain a family for a week, the government says. Canada flight is carrying its own food pallets, taking off just ahead of the Canadian one. One of 7 airdrops on Monday involving 6 countries, as Israel has reopened an air corridor in response to unrelenting pressure. We cannot show you what we see outside these windows. The Israelis have forbidden any media images of what's happened down on the ground, but we can see the flattened landscape of neighborhoods. Gaza is on the brink of famine, according to health metrics, but this is an ineffective and dangerous way to distribute aid. And away it goes. 3 tons of milk this time. No way to track exactly where it goes or who gets it. Except from the ground. அந்த வகையில் இந்த உதவிகள், அதாவது அமெரிக்காவை தாண்டி இன்று, இஸ்ரேலை தாண்டி இன்று பலஸ்தீனுடைய காசாவினுடைய வான்பரப்பில் கனேடிய ஏர்ஃபோர்ஸினுடைய விமானங்கள் பறந்திருப்பது இதுதான் முதல் தடவை. ஏனென்றால் முன்னர் அனுப்பிய உதவித்தொகை, கடந்த வாரம் அனுப்பியிருந்த உதவித்தொகையானது கனேடிய உதவி பொருட்கள். ஆனால் அந்த உதவி நட்பு நாடுகளோடு உடைய விமானத்திலிருந்து தான் அது தள்ளிவிடப்பட்டது, வானத்திலிருந்து. ஆனால் இது நேரடியாக கனடாவினுடைய விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் அங்கே சென்று வானத்திலே இருந்து, வான்பரப்பிலே இருந்து உணவுப் பொதிகளை 10,000 கிலோகிராமுக்கும் அதிகமான அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை, பண்டங்களை பரிசூட் மூலம் வானத்திலிருந்து தள்ளியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன விஷயம் என்றால், அந்த மக்கள் எவ்வளவு பட்டினியால் வாடி வதங்கிய மக்கள் ஓடோடி சென்று அத்தனை அத்தியாவசியமான உணவுகளை சின்னம்சதார்கள் விழுந்து கொட்டுண்ட உணவுகளை கூட பொறுக்கியது மனதை நெகிழச் செய்த காட்சியாக இருந்தது. அதையும் பார்ப்போம். A videographer working with CBC News following an air tracker captured these images at the same time the Canadian flight made a drop over Gaza. Every parachute ignites a desperate race, leading to chaos. Brutal fights for food, says Muhammad Mumar. Look at the humiliation, just so I could get it. We die to get this. Look over there, weapons, lots of weapons. Every grain in the sand is precious, but only the most aggressive, even the youngest, can dig it out. That's why critics call airdrops a last resort, more symbolic than effective. As lineups of trucks with hundreds of tons more food are stuck just outside Gaza's borders. Back at the base, the Canadian Hercules returns. Mission accomplished. Success. உறவுகளே, கனடா இன்றைக்கு வேறு ஒழுங்கில் போய்கொண்டிருக்குது. UK, பிரான்ஸ், கனடா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் இன்று வேறு ஒரு உலக ஒழுங்குக்கு பிரயாணித்து கொண்டிருக்கின்றன. இன்று வரை இஸ்ரேலோடு ஒட்டி உறவாடிய கனடா இன்று பலஸ்தீன் பக்கம் சாய்ந்திருக்கிறது. பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரிக்க கோரியிருக்கிறது. ஒரு வியப்புக்குரிய விடயம், மாறிவரும் உலக ஒழுங்கில் இன்றைக்கு
உலக அதிசயங்கள், அரசியல் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே பலஸ்தீன் விடுதலை அடைய வேண்டும். செப்டம்பர் மாத ஐநா அமர்வுகளிலே மிகப்பெரிய ஒரு 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 எதிர்பார்ப்பான விடயங்கள் நிகழ இருக்கின்றன. அதுபோல ஈழத்திலே நடைபெற்ற இனப்படுகொலைகள், அது சம்பந்தமான மக்களினுடைய தீர்வுகளும் இந்த சர்வதேச நாடுகள் மனிதாபிமானத்துடன் நம்பினால் ஈழத்தமிழர்களுக்கும் விடிவு ஏற்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.